அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ராசியாதிபதி குரு 6ஆம் இடத்துல இருந்ததுனால ஒரு சலிப்பான வாழ்க்கை, எல்லா விஷயத்திலையுமே, வேலை விஷயத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சலிப்பான விஷயங்கள், சலிப்பான வாழ்க்கையாவே இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வேலையில கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருந்துட்டு இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னாக்க இல்லாத நினைச்சு ஏதோ ஒன்றை நினைத்து ஏதோ ஒரு வகையில கவலைகள், உடல் நலத்துல தொந்தரவுகள், கடனுடைய அழுத்தங்கள் சில பேருக்கு, இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த 7 சனி முடிஞ்சு போச்சு. 7 சனி முடிஞ்சு போயும் இன்னும் விடிவு காலம் பிறக்கலையா அப்படின்னு தனுசு ராசியில பிறந்தவங்க ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒன்றை நினைத்து அதை அச்சீவ் பண்ற பக்கம் போயிட்டு நின்று இருக்கும். அதாவது அச்சீவ் பண்றதுக்கான அந்த லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னாக்க அது ஸ்டாப் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடந்து வந்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் கண்டினியூ ஆகுமா இந்த அக்டோபர் மாதமும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன் ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான். இதை ஒரு கைடன்ஸா எடுத்துங்க. இந்த 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 10ஆம் பாவகத்துல இருக்கிறது. 10க்குரியவன் புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது. 10ஆம் பாவகத்திலேயே கேது இருக்கிறது. இதெல்லாம் பெரிய அளவுக்கு நன்மைதாங்க, பயப்பட வேண்டியது இல்லை. அதாவது 10ல சூரியன் இருந்தா திக்பலம், புதன் இருந்தாக நிபுணத்துவ யோகம், 10க்குரியவனே ஆட்சி பெற்று இருந்தாக உங்களுக்கு வேலை விஷயமா குட் நியூஸ் வரும் காலம் என்றே சொல்லலாம். கடந்த காலத்துல வேலை திடுதிப்புன்னு போயிடுச்சு, வேலை இல்லை, வேலை நான் தேடிட்டு இருக்கிறேன், அல்லது இருக்கக்கூடிய வேலையில எப்ப வேணாலும் வேலையை விட்டு என்ன எடுத்துடலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு வேலை விஷயமா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது இருக்கிற இடத்துலயே கூட வேலையை நீங்க காப்பாத்திக்குவீங்க. உங்களை வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க. அதே போல வேலையிலேயும் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். 10ஆம் பாவகம் என்பது கர்மஸ்தானம். அந்த கர்மஸ்தானத்துல சூரியன் புதனே அங்க ஆட்சி பெற்று இருக்கும் போது வேலையில நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க. அதன் மூலம் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கும். வேலை விஷயமா ஒரு குட் நியூஸ் வரும் காலம் என்றே சொல்லலாம். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த நேரத்துல கூடுதலாக ஆர்டர்கள் அதன் மூலம் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுக்கு கடனே இருந்தா கூட, அல்லது புதிய கடனும் வாங்குவீங்க. சில பேரு இந்த புதிய கடனே வாங்கினீங்கன்னா கூட கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. இந்த 11ஆம் பாவகத்துல 6க்குரியவனாகவும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று ஏறத்தாழ அக்டோபர் 12ஆம் தேதி வரல இருக்கிறது பெரிய அளவுக்கு நன்மை. கடன் வாங்கியாவது அல்லது ஒரு இஎம்ஐ போட்டு வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் இது. அல்லது சில பேர் ஆபரண பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ஆடை போன்றவை சேர்க்கை ஏற்படும் இந்த காலகட்டத்தில். சில பேருக்குலாம் கொஞ்சம் கடன் கூட ஆகும். கடன் பெற்றாவது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சுப விரயங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீண்ட நாளா தள்ளி போய்கிட்டு இருந்த திருமண பேச்சுக்கள், திருமண முடிவுகள் இந்த காலகட்டத்துல திருமண பந்தத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தோட இறுதியில. அதே போல இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் தேதி, அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரம் பெறுறதும் உங்களுக்கு ஒரு நிலையில பாத்தீங்கன்னாக்க கவலைகள் குறையும். ஆனா உறவுகளோட கொஞ்சம் மனக்கசப்புக்கள்லாம் வரும். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் 3ஆம் பாவகத்துல வக்ரம் பெற்று இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க, முயற்சிகள் நிறைய செய்வீங்க. அதனால முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்துல உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். எதிரையும் ஒரு நேர்மையை எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்துல சிலருடைய நடவடிக்கைகள், குறிப்பா குடும்ப உறவுகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தியை தராது. அதனால ஒரு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க, வார்த்தைகள்ல பேசுறதுல கவனம் செலுத்தீங்க. அதே போல 4க்குரியவனாகவும் இந்த குரு வராரு. 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கும் போது உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா போதும். ஹெல்த்ல, குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. அதே போல சின்ன குழந்தைகளாக தனுசு ராசி இருக்கீங்கன்னாக்க அவங்களுக்கும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். கொஞ்சம் மருத்துவ விரயங்கள் ஆகும். மேலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறதுனால அந்த பாவகத்தை ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும். அந்த கடனால அது சுப கடனாக தான் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஆனாலும் சில பேர் பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு புதிய கடன் வாங்கி அடைச்சிட்டு, ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாம இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும்.
அதே போல இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருக்கனால வேலையில இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும், எதிரிகளை அடக்குவீங்க. வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகள்ல வெற்றி ஏற்படும். குறிப்பா டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்கன்னாங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும். வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு, ஒரு நல்ல செய்திகளோ ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான ஆதாயங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கங்கள் தீரும், அல்லது அதற்கு ஒரு வழக்குக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த வழக்குகளால உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுறீங்க, அரசு பணிக்காக போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி தான் சொல்ல போனாங்க. கண்டிப்பாக உங்களுடைய போட்டித் தேர்வுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பா உங்க சுய ஜாதகத்தின்படி அரசு பணிக்கு போறதுக்கான அந்த பிராப்தம் இருக்குன்னாக அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆஸ் யூஷுவலா இன்கம் எல்லாம் வரும். சொல்ல போனா இப்ப அரசு பணியில இருப்பவர்களுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது எக்ஸ்ட்ரா இன்கம் போனஸ் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ அரசு பணியில இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை, கௌரவம் இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செஞ்சிருப்பீங்க கடந்த காலத்துல. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் 10ல திக் பலமாக புதனோடு இருக்கிறதுனால புத்திசாலித்தனமா நீங்க அந்த நிலைமையை சமாளிப்பீங்க. அங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு, மரியாதை எல்லாம் உங்களுக்கு உயரும். அதனால வேலை பளு, அதாவது பணிச்சுமை என்பது இந்த காலகட்டத்தில் பெருசா இருக்காது. பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஊதிய உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றமோ ஏற்படும். சில பேருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சோ வேலை விஷயமா எந்த பிரச்சனையும் கிடையாது. உறவுகளோட கருத்து வேறுபாடு வரும், அதுல கவனம் செலுத்திங்க. திருமண வாழ்க்கையில பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி வாழ்க்கை துணிவரோட்டு பிரிஞ்சிட்டுமே என்ற கவலையோடய இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்துல சில பேருக்கு ஏற்படும். அந்த கவலைகளும் பாத்தீங்கன்னாக்க நீங்க அதற்கு ஒரு முடிவு எடுத்து, ஒரு தீரமான முடிவு எடுத்து அதற்கான முயற்சிகளை செய்யும் போது அந்த முயற்சிகள் ஏற்படும். கவலை நமக்கு எந்த விதத்திலையுமே பாசிட்டிவ் கொடுக்காது. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா உடல் நலத்தை தான் பாதிக்கும். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும். அதுதான் சொல்றது. இந்த குரு வக்ரமா வருது, ஒரு 50% அளவுக்கு உங்களுக்கு நன்மைதான். 50%ன்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை விஷயமா நன்மைகள், முக்கியமா வழக்குகள் வெற்றி, எதிரிகளை ஜெயிப்பீங்க, சத்ரு ஜெயம் ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க சக போட்டியாளர்களை சமாளிச்சு அவங்கள விட நல்லாவே பிசினஸை கொண்டு போவீங்க, சக்சஸ் பண்ணுவீங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இதெல்லாம். மேலும் இந்த சனி வக்ரம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில இடமாற்ற சிந்தனைகளோடு இருக்கிறவங்க, வேலையில சில பிரச்சனைகளோடு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்பு வரும். முயற்சி செய்தால். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகை வீட்டுல, புதனோட வீட்டுல மிதுனத்துல செவ்வாய் இருக்கு. அப்போ கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய உறவு நிலை கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் இருக்கும். சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதாவது கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இந்த மாதத்தை பொறுத்து வரலாம். ஆனா சில பேருக்கு இந்த எதிர்பாலினுடைய உறவு, அஃபயர், புதிய ரிலேஷன்ஷிப்பும் ஏற்படும். சில பேர் புதிய காதல், புதிய நட்பும் சில பேருக்கு ஏற்படும். எதிர்கால வாழ்க்கை துணைவரே சில பேர் சந்திப்பாங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஆனா திருமண பந்தத்துல மட்டும் ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல சகோதரர்கள், நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் நீங்க இந்த மாதத்தை பொறுத்து வரலாம். நண்பர்களால நன்மையும் உண்டு, அதே நண்பர்களால மனக்கசப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 3ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால, மேலும் செவ்வாயும் பகை வீட்டில் இருக்கிறதுனால இளைய சகோதர வகையில சில மனக்கசப்புகள் போகும் இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம். ஆனா மூத்த சகோதரி வகையில உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். மூத்த சகோதரர், சகோதரி வகையில உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் 18ஆம் தேதி இந்த சூரியன் 11ஆம் பாவகத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துலாமில சூரியன் நீசம். புதனும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதியே 11ஆம் பாவகத்தில் இருக்கும். இந்த சுக்கிரன் அக்டோபர் 12ஆம் தேதி உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு வந்துடும். சோ விரயஸ்தானத்துல சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு தன் வீட்டையே பார்க்கும். 6ஆம் பாவகத்தை குருவோட பார்வையில வரும். அந்த வகையில சுப விரயங்கள் ஏற்படும். அதற்கு தகுந்த வருமானமும் உங்களுக்கு வரும். அதுதான் இந்த மாதத்தோட முக்கியமான ஒரு விஷயம். ஆன்மீக செலவுகள் கொஞ்சம் பண்ணுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. மேலும் சில பேருக்குள்ள தொலைதூரம் பயணங்கள் சாத்தியமாகும். வெளிநாட்டுல இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேர் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அட்லீஸ்ட் சில பேர் குறைந்தபட்சம் ஒரு சிறு தூர பயணமாவது போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு சில பேருக்கெல்லாம். அதே போல இந்த 11ஆம் பாவகத்துல சூரியன் நீசமானா நெகட்டிவா அப்படின்னாக்க தந்தையின் உடல்நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் சில வழக்குகள் மூலம் அது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இந்த 11ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா 11ஆம் பாவகத்துல சூரியன் பாவகிரகம் இருக்கும்போது நீசம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. என்னன்னா அந்த காரகத்துவங்கள், அந்த கிரகம் நீசம் பெற்றிருக்கிறதுனால காரகத்துவங்கள் குறையும். ஆனா அந்த பாவக காரகத்துவம்ன்றது நல்லாவே இருக்கும். அந்த வகையில லாபங்கள் வரும், உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். அதே போல இளைய தாரம், குறிப்பா கடந்த கால வாழ்க்கையில பிரிந்து
கருத்து வேறுபாடோட டிவோர்ஸ் வாங்கினவங்களுக்கு இரண்டாம் தாரம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கெல்லாம் 10 11ஆம் பாவகத்தில் இருந்தா தொழில் மூலம் லாபங்கள் வரும். புதன் 11ஆம் பாவகத்தில் தான் இருக்கு அக்டோபர் 10ஆம் தேதியில இருந்து. அப்போ அங்க நட்பு வீடு புதனுக்கு. அந்த வகையில புதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இருக்கும். அதாவது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு அல்லது அவருக்கே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரதெல்லாம் ஏற்படும். ஆனாலும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்டோட சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சொத்து, வீடு, ஆடம்பர பொருட்கள், ஆபரண சேர்க்கை எல்லாம் சில பேருக்கு ஏற்படும். சோ அந்த வகையிலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் பின்னாடி சுப விரயங்கள் ஏற்படும், பயணங்கள் ஏற்படும், ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட போறீங்க. எதிர்பாலினுடைய நட்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால நிறைய முயற்சி செய்வீங்க, சிறுதூர பயணம் போவீங்க. இளைய சகோதர வகையில ஒற்றுமை குறைவாக இருக்கும். அதே போல அண்டை அயலார்கள், நண்பர்கள் இவர்களோட சில கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் போகும். 4ஆம் பாவகத்துல ராகு, 10ல கேது. அந்த 10ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு ஏறத்தாழ குரு பார்வை இருக்கு. அதனால தொழில் இருக்கக்கூடிய அன்சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு இந்த மாதத்துல பெருசா இருக்காது. மேக்சிமம் இந்த குரு வக்கரமானதுல இருந்து அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து தொழில் ரீதியான அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. அப்படியே அன்சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கிறீங்கன்னா வேலை மாற்றம், ஒரு இடமாற்றம் ஏற்படும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால உறவுகளோட கவனம் செலுத்திங்க, பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் ஆகும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உறவுகளோட பகை போகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். சோ வேலை விஷயமா இந்த மாதம் சிறப்பா இருக்குங்க. லாபங்கள் வருது, பணம் வருது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் செலவாகும். அதை சுப செலவா பண்ணிடுங்க. இவ்வளவுதான் இந்த மாதம். அக்டோபர் மாதம் அப்ப சிறப்பான மாதம் தான். குட் நியூஸ் வரும் காலம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா அக்கௌண்ட்ஸ், நிதி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க, உயர் பதவியில் இருக்கிறவங்க, ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருப்பவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்க, கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதமே. அவங்களுக்கு வருமானம் கூடுதலாக கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருப்பவங்க, அரசியல்வாதியா இருக்கிறவங்க, புரோகிதம், கன்சல்டேஷன், இந்த மாதிரி வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று கூடுதலாகவே வருமானம் பெறுவார்கள். மேலும் மருத்துவம், விவசாயம், மண்மனை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே பெறுவாங்க. கமிஷன் சார்ந்த துறை, ஏற்றுமதி, இறக்குமதி, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல வருமானம் வரும், முன்னேற்றங்கள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். அதே போல இந்த மாதத்தை பொறுத்துள்ள நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யுங்க. அபிஷேகம், அர்ச்சனை செஞ்சீங்க, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே போல ஞாயிற்றுக்கிழமையில 4 to 6 மாலை நேரத்துல நீங்க கால பைரவர் வழிபாடு செய்யலாம். நாய்க்கு கொஞ்சம் உணவு வைக்கலாம், அல்லது நாய்க்கு பிஸ்கட் கூட கொடுக்கலாம். அதே போல பெண்களாக இருக்கீங்கன்னாக்க நீங்க துர்க்கை அம்பாளுக்கு விளக்கு வச்சுட்டு வாங்க. துர்க்கை அம்பாள் இதே டைம்ல கால பைரவரையும் கும்பிடலாம், துர்க்கையும் கும்பிடலாம். துர்க்கைக்கு இந்த நேரத்துல விளக்கு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், மன மகிழ்ச்சி ஏற்படும், கைகூடாத காரியங்கள் கைகூடும். குறிப்பா நீண்ட நாளா தள்ளி போயிட்டே இருக்கு திருமணம், புத்திரபாக்கியம், வேலை விஷயமா ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில சாயந்தரம் 4 to 6 இந்த நேரத்துல துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்துல அதுலயே விளக்கா பண்ணி அதுல நல்லெண்ணெய் போட்டு விளக்கேத்திட்டு வாங்க. காரியம் வெற்றி அடைஞ்சாக 108 எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அலங்காரம் பண்றேன்னு வேண்டிங்க, கண்டிப்பா நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.